வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து பார்க்க போகிற வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேஜிஆர் டெக்னிக். கேஜிஆர் அப்படின்னா கீவேர்ட் கோல்டன் ரேஷியோ, ஓகேங்களா? ஸோ அதை பற்றின ரிசர்ச் நம்ம பண்ண போகிறோம். ஆல்ரெடி ஒரு எக்ஸல் ஷீட் ஒன்று நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? ஸோ கேஜிஆர் டெக்னிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஹெச்எஃப் டூல்ஸ் வாங்க முடியாத அவங்களுக்கு பட்ஜெட் இருக்காது. அதாவது ₹8000 நான் கொடுத்து மந்த்லியே வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக பட்ஜெட் நிறைய பேருக்கு இருக்காது. ஸோ அதனால் கேஜிஆர் டெக்னிக் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அதே மெத்தட் நானும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? ஸோ அந்த மெத்தட் எப்படி யூஸ் பண்ணுறது, ஸோ என்னென்ன மித்து இருக்குது, ஸோ அதோட ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதாவது கீவேர்ட் ரிசர்ச் பண்ணுறது, ஓகேங்களா? ஸோ பர்டிகுலராக இந்த கீவேர்ட் ரிசர்ச்சில் பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அனலிட்டிக்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதிலே வந்துடும், ஓகேங்களா? ஸோ நமக்கு கேஜிஆர் டெக்னிக்கில் ஃப்ரீயாகவே மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறேன், ஓகேங்களா? ஸோ அது வந்து எப்படி யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரி கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி இதில் செக் பண்ணி பார்க்கலாம், சர்ச் வால்யூம் வச்சு உங்களோட கீவேர்டு எப்படி கண்டென்ட் ரேங்க் ஆகுது அப்படிங்கிறதுக்கு உண்டான மெத்தடு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், சரிங்களா? அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ இந்த கேஜிஆர் டெக்னிக்கோட டீட்டெயில்ஸ் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், சரிங்களா? ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எப்படின்னா, அதாவது கேஜிஆர் டெக்னிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேசிக் மினிமம் என்ன தேவைப்படுது அப்படின்னா, அதாவது அண்டர் 0.25, ஓகேங்களா? நான் இது ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது தான் எங்களுக்கு புரியும் உங்களுக்கு, சரிங்களா? எல்லாமே இது வந்து கம்பைன் பண்ணியிருக்கு, சரிங்களா? எக்ஸாம்பிளுக்கு நான் இது 5 அப்படின்னு போடுறேன். சர்ச் வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா 600 நான் போடுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதோட கேஜிஆரோட ஃபார்முலா வந்துச்சு பாருங்கள், ஓகேங்களா? இந்த ஃபார்முலா தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு கீவேர்டு வந்து நார்மலாக ஒரு கீவேர்ட் ரிசர்ச் பண்ணலாம், சரிங்களா? அதுக்கு முன்னாடி கீவேர்டு ரிசர்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு க்ரோம் எக்ஸ்டென்ஷன் இருக்குது. அதாவது 3 க்ரோம் எக்ஸ்டென்ஷன் இருக்குது. அது க்ரோம் எக்ஸ்டென்ஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே நோட் பேடில் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. இந்த 3 ரொம்ப ரொம்ப மேண்டட்ரியாக தேவைப்படும், சரிங்களா? அது க்ரோம் எக்ஸ்டென்ஷன். நீங்கள் கூகுளில் போய்ட்டு க்ரோம் எக்ஸ்டென்ஷன் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடும். அதில் போய்ட்டு சர்ச் பாரில் இந்த கீவேர்ட்ஸ் எவ்ரிவேர் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி வச்சுங்க. ஆப்வியஸாக இது ஃப்ரீ தான். அதேமாரி வாட்ஸ் மை சர்ப் 2வது. 3வது வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்ட் சர்ஃபர், ஓகேங்களா? இது 3மே இன்ஸ்டால் பண்ணி வச்சுங்க. எதுக்காக அப்படின்னா கீவேர்ட் சர்ச் பண்ணுறப்போ உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். அதில் எவ்வளோ சர்ச் வால்யூம், எவ்வளோ டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்படி காட்டுறேன் பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு ஒரு சர்ச் வால்யூம் இப்போது இந்த கீவேர்டு எடுத்துக்கங்க, ஓகேங்களா? இந்த கீவேர்டுனா பெஸ்ட் 10 இன் பர்டிகுலராக இது எடுத்துக்கலாம், ஓகேங்களா? பெஸ்ட் 10 ஃபார் கேம்பெயின். அதாவது ட்ராவலர்ஸ்க்கு இந்த கேம்பெயின் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த கேம்பெயினோட கீவேர்ட் நான் இப்படி சர்ச் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? சர்ச் பண்ண உடனே அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த ரைட் ஹேண்ட் சைடில் வருது பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு இப்போ பாருங்கள், இதோட உங்களோட அனலிட்டிக்ஸ், அதாவது உங்களோட காம்படிஷனோட அனலிட்டிக்ஸ், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதிலே வருது பாருங்கள். டொமைன் அத்தாரிட்டி எவ்வளோ 45 டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வருதுங்களா? ஸோ அது இல்லாமல் லாங் டெயில் கீவேர்டும் சஜஸ்ட் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா லாங் டெயில் கீவேர்டு இருக்குங்களா? ஸோ லாங் டெயில் கீவேர்டு தாராளமாக இதிலேருந்தே நீங்கள் கண்டென்ட் எடுத்து பண்ணலாம். அது மெத்தட் எப்படிங்கிறது இது ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சரிங்களா? வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டெயில் கீவேர்டு. லாங் டெயில் கீவேர்டு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் பிகினர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்டான கீவேர்டு இது, சரிங்களா? லாங் டெயில் கீவேர்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, பிகினராக இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்கள் இதில் ரேங்க் ஆகும், சரிங்களா? இது வந்து எடுத்துக்கலாம். இந்த இது அதாவது லாங் டெயில் கீவேர்டு, சரிங்களா? எடுத்தாச்சு. இது எடுத்த உடனே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்ச் வால்யூம் 480, ஓகேங்களா? இது 480 எப்படி வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கீவேர்டு அதாவது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, க்ரோம் எக்ஸ்டென்ஷன், இந்த 3மே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் உங்களோட டீட்டெயில்ஸ் இதில் இந்த மாதிரி காட்டும். இந்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5000 வேர்ட்ஸ்க்கு எழுதியிருக்காங்க. அதாவது பர்டிகுலராக இந்த கீவேர்டுக்கு, அதாவது உங்கள் காம்படிட்டர், சரிங்களா? இப்போ இதுக்கு முன்னாடி 260 இருந்ததுல்ல, 260ல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்டில் வந்துட்டு அதாவது கோல்டன் ரேஷியோ, இந்த காப்பி நான் உங்களுக்கு தரேன், ஓகேங்களா? லாஸ்ட்டில் சொல்கிறேன் உங்களுக்கு. கீவேர்டு வால்யூம் வேல்யூ 260, ஓகேங்களா? நான் சர்ச் பண்ணிட்டேன். இங்கே என்ன வரும் அப்படிங்க பார்த்தீங்கன்னா, முன்னாடி ஆல் இன் டைட்டில் ஹைஃபன், ஓகேங்களா? சாரி, ஹைஃபன் இப்படி போட்டுட்டு ஒரே நிமிஷம்.
இதில் ஹைஃபன் ஓகேங்களா. போட்ட உடனே ரிசல்ட் பாருங்கள் 46 ஓகேங்களா. பர்டிகுலராக இந்த இதுக்கு ஆல் இன் டைட்டில் போட்ட உடனே 46 அப்படின்னு ஆச்சுங்களா. இங்கே இதில் வந்து 46 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1.8185 அதாவது இதோட மித்து வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் 0.250 தான் இருக்கணும். மினிமம் மிஞ்சி போனால் 0.75 சரிங்களா. இதோட டீட்டெயில்ஸ் நான் அதுக்காக தான் நான் கொடுத்துருக்கேன். இதை படிச்சுட்டு பாருங்கள் உங்களுக்கு சரிங்களா. அது கேஜிஆரோட அண்டர் 0.25 ஃபார்முலா இருக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0.185 இருக்குது சரிங்களா. அதாவது 25 பிலோ ஓகேங்களா. 18 இருக்குங்களா. ஸோ இந்த கீவேர்டு அப்படியே நான் இங்கே வந்து காப்பி பண்ணி இதில் போட்டுறேன். அதாவது கேஜிஆர் டெக்னிக். ஸோ இந்த டெக்னிக்கு 0.185 இருக்கிறதால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பர்டிகுலர் கீவேர்டில் ரேங்க் பண்ணுறது அதாவது கண்டென்ட் எழுதி நீங்கள் ரேங்க் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஓகேங்களா. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பர்டிகுலராக 46 தான் இருக்காங்க அதாவது ரிசல்ட். ஸோ எப்படி உங்களுக்கு கண்டென்ட் எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது உங்களோட காம்படிஷனில் யாராச்சும் உங்களுக்கு காம்படிஷன் இருப்பாங்க இல்லையா. ஸோ உங்களை அனலைஸ் பண்ணுங்கள். பர்டிகுலராக எவ்வளோ டொமைன் அத்தாரிட்டி இருக்குது அப்படிங்கிறது அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ அவங்க எவ்வளோ பேக்லிங்ஸ்லாம் மேக்ஸிமம் தேவைப்படாது சரிங்களா. ஆர்கானிக்காகவே நீங்கள் போகலாம். ஸோ உங்கள் கண்டென்ட் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2400 கண்டென்ட் எழுதியிருக்காங்க அப்படின்னா அதை விட பெஸ்ட்டாக நீங்கள் எழுதணும். அதாவது பர்டிகுலர் 2900 கண்டென்ட்ஸ் இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் நீங்கள் 2000 வேர்ட்ஸ்க்கு நீங்கள் எழுதுங்க. அதாவது 3000 இருக்கின்ற பட்சத்தில் 3000 இருக்கிற பட்சத்தில் 2000 எழுதுங்க ஓகேங்களா. ஸோ அந்த 2000 எழுதுகிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட டொமைன் அத்தாரிட்டி அதாவது உங்களோட ரேங்கிங் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ரேங்கிங் ஈஸியாக உங்களுக்கு ரேங்க் ஆகும் ஒன்று. அது இல்லாமல் சர்ச் வால்யூம் கீவேர்டு இருக்குங்க இல்லையா. இங்கே சர்ச் வால்யூமும் ரொம்ப ரொம்ப கம்மி 260 தான் ஓகேங்களா. 260 காம்படிஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. அதாவது சர்ச் வால்யூம் மக்கள் இத்தனை பேர் சர்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் சர்ச் வால்யூம் சரிங்களா. இன்னொன்று எக்ஸாம்பிளும் நான் தரேன் உங்களுக்கு. இன்னொன்று கவனிங்க. எக்ஸாம்பிளுக்கு டாப் 10 மென்ஸ் கேப் ஓகேங்களா. மென்ஸ் கேப்னு நான் போட்டிருக்கேன் ஓகேங்களா. இப்போ இதோட சர்ச் வேல்யூ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதாவது பர்டிகுலராக கேப் இதுதான் சீட் கீவேர்டு. மென்ஸ் கேப் அப்படிங்கிறது சீட் கீவேர்டு சரிங்களா. ஆல்மோஸ்ட் 0ல் தான் இருக்குது. ஸோ இதோட லாங் டைல் கீவேர்டு எடுத்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள் டாப் 10 மென்ஸ் கேப் இன் இந்தியா ஓகேங்களா. பர்டிகுலராக நீங்கள் லொக்கேஷன் யூஎஸ்ஆ இருந்தால் யூஎஸ் போட்டு பாருங்கள். அண்ட் இந்தியா இருந்தால் இந்தியா போட்டு பாருங்கள் சரிங்களா. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா வரும் சம்டைம் 0ன்னு காட்டி சம்டைம் டக்குன்னு வந்துடும் ஓகேங்களா. ஒரு சில இதுக்கு வரும் ஒரு சில இதுக்கு வராது. ஸோ டாப் 10 விட்டுட்டு இப்போ நான் போட்டுவாங்க நெக்ஸ்ட் பெஸ்ட்டு. கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக வரும். டெஃபினட்டாக வரும் ஓகேங்களா. ஒரு சில இதுக்கு வரும் ஒரு சில இதுக்கு வராது. 0லே காட்டும். பெஸ்ட் கேப் ஃபார் மென்னு. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் சைடில் தெரியுது பாருங்கள் ஓகேங்களா. இப்போ இந்த இது பாருங்கள் 720 480 ஓகே 480 இந்த இதுக்கு சர்ச் வால்யூமில் 480 ஓகேவா. இங்கே பக்கத்தில் வந்து ஆல் இன் டைட்டில் ஐஃபன் ஓகே. ஸோ இது சர்ச் பண்ண உடனே இங்கே 5000 ரிசல்ட்ஸ் இருக்குது. ஸோ 5000 ரிசல்ட்ஸ் இருக்குன்னா 5600 நான் போடுறேன். இப்போது ஆன்லைன் ஆவரேஜ் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை. அதாவது ரெட்டில் வந்துச்சு பாருங்கள் ரொம்ப ஹை. இதெல்லாம் ரேங்க் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஓகேங்களா. இப்போது அதே பாருங்கள் USA 2021 பார்த்தீங்களா எதுவுமே இல்லை. அதாவது பர்டிகுலர் கீவேர்ட்ஸில் எந்த ஒரு கண்டென்ட்டும் இல்லை காம்படிஷனும் இல்லை ஓகேங்களா. ஸோ இப்போ நான் 0ன்னு போடுறேன். அதாவது ஆல் இன் டைட்டில் 0ன்னு போடுறேன். = 0 0 = 0 ஓகேங்களா. அது வந்துச்சு. ஸோ இந்த பர்டிகுலர் கீவேர்ட்ஸில்
கண்டென்ட் எழுதினீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆளாக நீங்கள் தான் இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஸ்பெசிஃபிக்காக யுஎஸ்ஏன்னு போட்டிருக்கேன். அதாவது உங்கள் கண்டென்ட் இந்தியா இருக்குன்னா இந்தியான்னு போடுங்க. யுஎஸ்ஏ இருக்குன்னா யுஎஸ்ஏன்னு போடுங்க. ஓகேங்களா? இப்போ இந்தியா நான் செக் பண்ணி பார்க்குறேன். 4 ரிசல்ட். ஓகேங்களா? அதாவது இந்தியா. ஸோ ஸ்பெசிஃபிக்காக நான் இயரும் கண்டென்ட் பண்ணுறேன் அண்ட் லொக்கேஷன் கண்ட்ரியும் நான் வந்து ஸ்பெசிஃபிக் பண்ணுறதுனால கண்டென்ட்டோட காம்படிஷன் உங்களுக்கு கம்மியாகுது. ஓகேங்களா? ஸோ அதனால் லாங் டெயில் கீவேர்டும் எனக்கு கிடைச்சிச்சு. சரிங்களா? இப்போ வந்து 4 இருக்குது. லெட் மீ டேக் இட் ஆஸ் அ 4. 8 அதாவது 0.008 வந்திருக்கு. நமக்கு எவ்வளோ தேவை இருக்கணும்? 0.25 அண்ட் அபோவ் கூட இருக்கலாம். ஓகேங்களா? பேசிக்காக நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா 0.25 நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு 6 மந்த்க்கு அப்புறம் 75 அபோவ் பிலோ இருந்தாலே போதுமானது. சரிங்களா? ஸோ இந்த சர்ச் வால்யூம் மினிமம் 250 அபோவ் இருந்தாலும் ஓகே, இல்லை அதை விட கம்மியாக இருந்தாலும் ஓகே, நோ இஷ்யூஸ். சரிங்களா? ஸோ நம்ம 480 கொடுத்துருக்கோம். அதாவது எந்த கண்டென்ட்டுக்கு? இந்த பர்டிகுலர் கீவேர்ட்ஸ்க்கு ஓகேவா? இந்த கீவேர்ட்ஸ்க்கு 4 ஆல் இன் டைட்டில் எங்கே இருக்குது? இங்கே இருக்குங்களா? ஆல் இன் டைட்டில். இப்போ புரியுதா உங்களுக்கு? புரியலன்னு சொல்லி நம்மக்கிட்ட டவுட்ஸ் இருந்தால் இன்ஸ்டாகிராமில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ ஆல் இன் டைட்டில் 4 இருக்குது. சர்ச் வால்யூம் 480. ஸோ நமக்கு என்ன தேவை? ரிசல்ட் எனக்கு கிடைச்சது 0.08. நமக்கு தேவையானது 0.25. ஓகேங்களா? ஸோ பர்டிகுலராக இந்த கீவேர்ட்ஸில் நீங்கள் அதாவது உங்களுக்கு எப்படி என்ன நீச் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி சர்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இன்னொன்று நான் எக்ஸாம்பிள் தரேன். சரிங்களா? கேமிங் பிசி அண்டர் 500. ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. இந்த ஷீட் வந்து நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன், எல்லாருக்கும் நான் கொடுக்குறேன். பட் அதுக்கு முன்னாடி நான் இதை ஃபுல்லாக முடிச்சிடுறேன். சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா 6600. ஓகேங்களா? சர்ச் வால்யூமில் 600. தென் அதுக்கப்புறம் ஆல் இன் டைட்டில் ஐஃபன் இங்கே பார்த்தீங்கன்னா 765. அன்றைக்குமே கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். 765 பார்த்தீங்களா? கிடைச்சி. ஸோ 0.11 100 போயிட்டுருக்கு. கரெக்ட். ஸோ இது கொஞ்சம் கஷ்டம்தான். கிடைக்காது. $2021 போடுறேன். பார்த்தீங்களா? 1 ரிசல்ட். ஸோ இப்போது 1 பார்த்தீங்கன்னா 0 ஈஸியாக ரேங்க் ஆகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த கேஜிஆர் டெக்னிக் எப்போவுமே யூஸ் பண்ணுங்கள். இந்த ஷீட் உங்களுக்கு நான் டெஃபினட்டாக நான் தரேன். பட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் தரமாட்டேன். சரிங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா யார் பிளாக்கிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ ஸோ அவங்களுக்கு மட்டும் தான் தருவேன். இந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் என்ன கேளுங்க. நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது. டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. நிறைய பேர் இன்னமும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. சரிங்களா? எல்லாருக்கும் நான் வந்து ஆன்சர் பண்ணிட்டு தான் இருக்கேன். சரிங்களா? ஸோ எல்லாருக்கும் நான் ஆன்சர் பண்ணிட்டு தான் இருக்கேன். அண்ட் இதோட லிங்க் வந்து நான் ஷேர் பண்ணி நான் வந்து இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணி நீங்கள் கேளுங்க. டெஃபினட்டாக நான் உங்களுக்கு வந்து லிங்க் ஷேர் பண்ணுறேன். ஆல்ரெடி நிறைய பேர் எனக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு அதாவது பர்டிகுலராக இந்த எக்ஸல் ஷீட் வேணும் அப்படின்னா என்கிட்ட கேளுங்க. சரிங்களா? ஸோ ஓப்பன் பண்ண உடனே ஃபைலில் போய்ட்டு மேக் அ காப்பின்னு கொடுத்துருங்க. ஓகேங்களா? இப்போ தான் எடிட் ஆகும். இல்லைனா எடிட் ஆகாது. சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்போ தான் எடிட் ஆகும். ஃபைலில் போய்ட்டு ஓப்பன் பண்ண உடனே ஃபைலில் போய்ட்டு மேக் அ காப்பி. சரிங்களா? இல்லைனா எடிட் ஆகாது. மறுபடியும் சொல்கிறேன், மேக் அ காப்பி பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஃபார்முலா அப்படியே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ உங்களுக்கு கீவேர்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய கீவேர்ட்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். கண்டென்ட் எப்படி எழுதலாம் அப்படி அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இந்த கேஜிஆர் டெக்னிக் எப்பவுமே மறக்காதீங்க. டெஃபினட்டாக இது யூஸ் ஆகும். கேஜிஆர் டெக்னிக்கை பொறுத்த வரைக்கும் பெய்டு தீம் அளவுக்கு, அதாவது பெய்டு வந்து ஏஹ்ரெஃப் டூல்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதோட ஈக்குவலான ஒரு மெத்தடு தான் இந்த ஃபார்முலா நான் யூஸ் பண்ணது. பிகினர்லேருந்து நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ எப்பயாவது தான் இந்த காம்படிஷன் எல்லாமே அனலைஸ் பண்ணுறதுக்காக மட்டும் தான் நான் பெய்டு தீம் நான் யூஸ் பண்ணேன். சரிங்களா? இன்கேஸ் உங்களுக்கு பட்ஜெட் எஃபோர்ட் பண்ணால் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். இதோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன் தரமாட்டேன். ஸோ ஏஹெச்எஃப்னு போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சரிங்களா?
ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டன் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டெஃபினட்டாக லைக் பண்ணுங்கள் சரிங்களா. மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் கேளுங்க, அப்போ தான் இதோட லிங்க் கிடைக்கும் சரிங்களா. தேங்க்யூ, பபாய்.